யூடியூப்ல பைக் vlog பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் டிடிஎஃப் வாசன். பைக்ல ஸ்பீடா போறது, ஸ்டன் பண்றது, இதெல்லாம் தான் இவரோட ஃபேமுக்கு காரணமா இருந்தது. அந்த ஃபேமை யூஸ் பண்ற விதமா டைரக்டர் செல்லம் டிடிஎஃப் வாசனை வச்சு மஞ்சள் வீரன் படத்தை எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் டிடிஎஃப் வாசன் 2 தடவை போலீஸ் கேஸ்ல மாட்டினாரு. அப்பவும் டைரக்டர் செல்லம் டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஸோ அப்படி இருந்த டைரக்டர் செல்லம் இப்போ டிடிஎஃப் வாசனை தன்னோட மஞ்சள் வீரன் படத்துல இருந்து நீக்கியிருக்காரு. டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் படத்துக்கு சரியான கால் ஷீட் கொடுக்கல அப்படிங்கறத தான் மறைமுகமா சொல்லியிருக்காரு. டிடிஎஃப் வாசன் இல்லாமலேயே 35% ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காரு. ஸோ டிடிஎஃப் வாசன் தான் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்ததா மஞ்சள் வீரன் படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறத வர அக்டோபர் 15ஆம் தேதி அப்டேட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான தேர்வுகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கான். வர அக்டோபர் 6ஆம் தேதி விஜய் டிவில பிக் பாஸ் ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுல ஒரு கண்டஸ்டண்டா டிடிஎஃப் வாசன் போக போறாரு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஸோ இதுவும் டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன் படத்துல இருந்து எடுத்ததுக்கான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க.